நீங்க எந்த குலதெய்வத்து போனாலும் சரி, எந்த காளி தேவியை கும்பிட்டாலும் சரி, யாரை கும்பிட்டாலும் சரி, குரு இல்லைன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம், கந்த புராணம், தேவி புராணம், ஏன் காளிக்கு இருக்கிற புராணங்கள் பூராமே எதனால் உருவாக்கப்பட்டது? மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி குருமார்களால் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு உருவத்தை வச்சு வழங்குறோம். ஆனா குருமாரை மறந்துட்டோம். குருமார்கள் தான் இந்த லோகத்திலே மிகப்பெரிய அம்சம். இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய தன்மை உள்ளவர்கள் குருமார்கள். இதை நாம் மறந்துட்டோம். அப்ப அந்த குருமார்கள் இந்த வேதத்தை, நாம வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் வச்சு சங்கர எல்லாமே கும்பிடுறோம். இதை சொன்னவன் இல்லையா? வேத வியாசர். இந்த வியாசர் இல்லைன்னா இத்தனை கோயில் கிடையாது. மனிதனால் சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கு தான் இத்தனை கோயில்கள், இத்தனை வழிமுறைகள். ஆனா நம்ம வியாசரம் கும்பிடுறோமா? வியாசரம் வந்துட்டோம் இல்லையா? அதை விட வியாசர் என்ன சொல்லுவாரு? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் 4 வேதங்கள் எழுதியிருக்காரு. ரிக் வேதம் ஒரு உருவத்தை உருவாக்குறது. யஜுர் வேதம் அதற்குரிய பாடல்களை பாடுவது. அவருக்கு என்னென்ன எது செய்யறது அவருக்கு பிரித்து காட்ட மாதிரி. சாம வேதம் எந்தெந்த டைம்ல கும்பிடணும், அவங்களுக்கு எந்த காலகட்டங்கள் வந்தது சாம வேதம். அதர்வண வேதம் நீ இப்படியே செஞ்சல அதை காலாலே எட்டி வைக்கலாம். எந்த தெய்வம், அது சிவனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், அந்த தெய்வத்தை காலால் எட்டி வைக்கலாம். அது அதர்வண வேதம். அதர்வண வேதத்துல மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சக்தியையும் அழித்து விடலாம் அப்படிங்கிறது அதர்வண வேதத்துல. ஆனா நம்ம குருமார்கள்லாம் சொல்லக்கூடிய கடவுள்லாம் வேறு. என்ன சொல்றாங்க? பிரபஞ்ச சக்தி தான் சொல்றாங்க. நான் ஒரு வாட்டி கடவுளைலாம் ஐயா திட்டுவாரு. அங்க கும்பர்னால உனக்கு என்னடா கிடைக்க போகுது, பொழப்ப பாருங்க. அப்ப கடவுள் யார்? எனக்கு மனது ஒரு வாட்டி ஒருத்த திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருக்கான். பக்கத்துல சொல்றாரு, எங்கடா சிவனிக்கு ஆகுது, போடா பொழப்ப பாடுறா. அப்புறம் திருப்பி பார்த்து கேட்பான்னு சொன்னாரு, இவன் கஷ்டப்படலன்னா இவன் கொண்டாடிக்குள்ள தெருவில் வந்துருந்தா, இவன் திருவாசம் படிச்சு திரிகிறான் அப்படின்னா. அப்போ அவனவன் உழைப்பு, அவன் கஷ்டப்படுறதா எவனுமே நினைக்கிறது இல்லை. சாமியில போய் வேண்டா எல்லாமே நடக்கும். சாமியை போய் அபிஷேகம் பண்ணா எல்லாம் நடக்கும். திருப்பதி உண்டியில போட்டா அது எல்லாம் நடக்கும். திருப்பதி உண்டியிலேயே அந்த ரங்கநாதனே திருப்பதி உட்காந்துருப்பதையே அரங்காதான் இருக்கலாம். நீங்க போற காசு பூரா குபேரமான வட்டிக்கே சரியா போயிட்டு இருக்கான். கலியுகம் முடிகிற வரைக்கும் அவருக்கு வட்டிக்கு போகும். அப்போ நம்மளால் சம்பாதிச்சு போடுற காசு குபேரனுக்கு வட்டிக்கு போயிடுது. அதே மாதிரி மும்மூர்த்திகள் சண்டை போறாங்க. நீங்கன்னா பகுத்தறிவா யோசனை பண்ணும். மும்மூர்த்திகள் சண்டை போறாம நான் உயர்ந்தவனா நீ வந்தவன் இருக்கும்போது அதுல 2 பேர் ரொம்ப முக்கியமா சண்டை போறாங்க. விஷ்ணுவும் பிரம்மாவும். இவர் உயர்ந்து போறாரு. மேல போயிட்டு வந்தோடனே பிரம்மா போய் சொல்றான், படைக்கிறவன் போய் சொன்னா அந்த உலகம் உருப்பிடுமா, கீழே இருக்கிற பன்றிய அவதாரமா இருந்து போய் காலை சொல்லலாம். இதனால அது ஒரு ஸ்தலமா மாறி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கி அதுக்கு ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையுடைய ஆதி திருவண்ணாமலை தெய்வம் அதுலேயே நீங்க அடிப்படி சுத்தி வரும்போது அந்த கீழே இருக்கு தனியா. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. திருப்பதியும் அப்படிதான். அதே மாதிரி சுந்தரானந்தர் கோயில் அப்படிதான். ஆதி காலத்துல இருந்த கோயில். அப்புறம் அரசர்கள் அவங்களால உருவாக்கப்பட்ட கோயில் தான். நிறைய அரசர்களுடைய சமாதி தான் கோயில் இருக்கு, பெரிய பெரிய கோயில். அதை வச்சுங்க. அதே மாதிரி சித்தாந்த புருஷர்கள் மூலத்துல இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உருவத்தை வச்சுட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க எல்லாமே. அதனாலதான் திருப்பதி எடுத்துட்டா குங்கணர் சித்தர்கிறோம், திருவண்ணாமலை எடுத்துட்டா இடைக்காரர் சித்தர்கிறோம், அதே மாதிரி மதுரை எடுத்துட்டா சுந்தரானந்தர், மச்சமுனிக்கு திருப்புரகுன்றம், கமலமுனிக்கு திருவாரூர். இப்படி ஒவ்வொரு சித்தாந்த புருஷர்கள் தான் கோயிலை உருவாக்கிட்டாங்க. ஆனா கடவுள் யாருன்னு ஐயாத கேட்டதுக்கு தான் ஒரே பதில் சொன்னார். வானம் மொழியிலாம் சோத்து தொழில போடுறாங்க. அப்போ யோசனை பண்ண, ஒரு 5 வருஷம் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, தெய்வத்தை எல்லாமே மறந்துடுவான். சோத்து வழி இல்லாம போயிடும். அதே மாதிரி அதிகமான வெயில் அடிச்சாலும் அதிகமான மழை பெய்தாலும் நம்மளால வாழ முடியாது. அப்போ பிரபஞ்ச சக்தி தான் பெரிய சக்தி. உலகத்துல ஒரு பூகம்பம் ஏற்படுதுன்னா அது பெருமாள் கோயில், சிவன் கோயில், இல்ல சர்ச்சோ இல்ல மசூதியை பார்க்காது, எல்லாத்தையும் தண்ணி போயிட்டே இருக்கும். அதுதான் மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியோட
தொடர்போட இருக்கவங்க தான் சித்தாந்த புருஷர்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய அம்சத்தினுடைய சிகரமா இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். அவர்கள் தான் குருமார்கள். வேத வியாசர்கள் சொல்லலைன்னா நாம இத்தனை கடவுளை வணங்க போறதில்லை. அது மட்டும் வச்சுங்க. இத்தனை கடவுளுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய வேத வியாசர் இந்த புத்தம் இந்த குரு பூர்ணிமால பிறந்தவர். இந்த ஆடி மாதத்துல பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தனால தான் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி வேத வியாசருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் அவரை வணங்குறோம். அதே மாதிரி புத்தர் இந்த நாளில் தான் பிறந்தார். அதனால புத்த பூர்ணிமாவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்ல போறேன்னா, என்னதான் நீங்க எவ்வளவுதான் கடவுளை கும்பிட்டாலும் கோயில் ரூபா தெரிஞ்சாலுமே சரி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீங்க தான் பார்த்தாங்க. ரோட்ல போகும்போது மேடு கொள்ள ஆசைங்க நீங்க பார்த்தா நடந்தாங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லியாகும். உங்கள் கணவனை நீங்கள் தான் திருப்தி படுத்த முடியும். அதே மாதிரி உங்க மனைவி நீங்கள் தான் திருப்திப்படுத்த முடியும். ஐயா சொன்ன வார்த்தைகளெல்லாம் நான் நினைக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. கோயில் கோயிலா சுத்திட்டு இருந்தேன். திருவண்ணாமலை 17 வாட்டி கிரிவலம் போனேன். கொல்லிமலையில கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தான் இருந்தேன். சதுரகிரி மலைக்கு அருகே போய் உட்கார்ந்துட்டு அங்கே தான் இருப்பேன். எங்கெங்க கோயில் நடக்குதோ அங்கெல்லாம் உட்காருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு திருவண்ணாமலையில போய் அந்த திருவண்ணாமலை லிங்கத்தை யாருக்கும் தொட்டு முடியாது, நான் தொட்டிருப்பேன். அதே மாதிரி ஆரம்பீஸ்வரர் கோயில்ல லிங்கத்தை தொட்டு பார்த்துருக்கேன். அங்க இருக்க எட்டிகைகள் கூட அந்த அம்மா சேலை போட்டு தான் கீழே படுப்பேன். அப்படிலாம் வாழ்ந்த காலம் இருக்கு. எங்கேயுமே நான் இறைவனை பார்க்கல. அப்போ ஐயாவை பார்த்த பிறகுதான் குரு சொன்ன வார்த்தைதான் எனக்கு பெருசா இருக்கு. என்னதான் இருந்தாலும் லோகத்துல பிறந்துட்டோம். நம்மளுடைய கஷ்டத்தை ஏற்று நாம வாழ்ந்து காட்டி ஆகணும் இந்த லோகத்துல. ஆனா வாழ்ந்து காட்ட முடியுமா? சில பேர் சொல்றாங்க, நான் மேடு ஏறிட்டே இருக்கேன், நான் விழுந்து கீழே விழுந்துடுறேன், என்னால எந்திரிக்க முடியல. சில பேர் கஷ்டத்துல இருந்து மீளவே முடியல. கண்டிப்பாக மீளலாம். எப்படி மீள முடியும்னா, ஒரு சைக்காலஜியா ஆண்டவன் ஒன்று படைச்சிருக்கான். இந்த லோகத்துல பிரபஞ்சத்துல ஒரு வைப்ரேஷன் படைச்சிருக்கான். அந்த வைப்ரேஷன் கூட நம்ம நுழையவே இல்லை. அது என்ன வைப்ரேஷன்னா, அதான் பாசிட்டிவ் தாட்ஸ். நம்முடைய எதிர்பார்ப்பான நினைவுகளை நம்மளுக்கு சாதகமாக கொண்டு வர்றது. எப்படி கொண்டு வர்றது? நாம நினைக்கணும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மேல ஏறின பிறகு அப்பா கீழே விழுந்துட்டா கீழே விழுந்துருவோம். உன் எண்ணமே உன்னை வீழ்த்தி விடும். உன் எண்ணமே உன்னை உயர்த்தி விடும். ஏன்னா உங்களுடைய எண்ணத்தால தான் இந்த லோகமே நடந்துட்டு இருக்கிறத பார்த்துங்க. இந்த உயிர்கள் பூராவே பிரளயம் ஏற்பட்டு அழிஞ்சாலும் புல்லு முளைக்கும், மீன் வரும், தேரைகள் வரும், மனிதன் வளரும். இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியில தானா உருவக்கூடிய அமைப்புல இறைவன் படைத்திருக்கான். அப்ப தானா உருவக்கூடிய அமைப்பு நமக்கு எல்லாத்துக்கும் உண்டு. இன்னைக்கு இறந்துடா, இன்னைக்கு பூகாமம் ஏற்பட்டு இந்த இடத்திலே நாம் சாய்ந்தாலும் மீண்டும் இந்த லோகத்தில் நம்மளுடைய ஆசைக்காக பிறந்தே தீர்வோம். அதனாலதான் என்ன சொல்றாங்க சித்தர்கள்லாம், ஆசை இல்லாம வாழணும். எது உங்களை நோக்கி வந்ததோ அதை மனப்பூர்வமா, அது நல்லதோ கெட்டதோ மனப்பூர்வமா ஏற்ற கத்துக்கிட்டீங்கன்னா பின்னால நல்லதா நடக்கும். நம்ம பாரத்தை நமக்கு பதிலாக இன்னொருத்தர் சுமந்து வருவாங்களான்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். யாரும் சுமக்க வேண்டியதில்லை, நீங்களே சுமந்து பாருங்க. பின்னால உங்களுக்கு சுமக்கிறதுக்கு யாரும் வருவான், நீங்களும் சந்தோஷமா இருக்க. நாம சுமக்கும் போது முறையிட்டே சுமப்போம், 4 பேரை திட்டிட்டே சுமப்போம். நம்ம எதிரிகளை அதிகமாக திட்டுவோம். இந்த லோகத்துல யாருமே எதிரிகளும் இல்லை, யாருமே நண்பர்களும் இல்லை. இன்று மனைவி நாளைக்கு பகவத்கீதை சொன்ன மாதிரி, நேற்று வேற ஒருத்தர் இன்று நமது நாளைக்கு இன்னொருத்தர் போயிடும். அதே மாதிரிதான் லோகத்துல எதுவுமே நிரந்தரமற்றது. நாம வாழும் வரைக்கும் நம்ம வாழ்க்கை நிரந்தரமானது. நம் கணவன், நம் மனைவி, நம் வீடு, நம் தாய் தந்தை, நம் பிள்ளைகள், இதெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும்னா உங்க பாசிட்டிவ் எனர்ஜியை போடுங்க. எப்பயுமே உங்க வாயில மோசமான வார்த்தைகளை விதிக்காதீங்க. ஐயோ, என் வயிற்றுல எப்படிப்பட்ட பையன் போகுதுன்னா, எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிறந்துருச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் சந்திச்சு போச்சு, நான் கடன் வாங்க கொடுக்க முடியல, ஒண்டி வாழணும். எப்பயுமே கடன் வாங்கிட்டா ஒண்டி வாழாம கட்டுங்க, பணம் உங்களுக்கு தேடி விடும். அவனை அங்க பார்த்தோன்னே இங்க போய் ஒண்டிக்குவான். ஏன் ஒன்றணும்? கழுத்தை சீவிடுவானா? இருந்தா இருக்குங்கிறோம், இல்லைன்னா இல்லைங்கிறோம். 10 வாட்டி சொல்றோமா, 11ஆவது வாட்டி அடிச்சுட்டான்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் கடன் கேட்கறதுக்கு தான் சொல்லுவோம். அடிச்சுட்டானா கடன் கேட்கறதுக்கு தான் சொல்லுவோம். அப்போ உங்களால முடியும் என்கிற நம்பிக்கை வரும்போது
10வது ட்ரிப் வரும்போது நீங்கள் கொடுத்துருவீங்க. இது நான் அறிந்த உண்மை. எத்தனோ பேர் இங்கே 10 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறது இதெல்லாம் அமைப்பில் வந்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் இது ஒரு உட்கார்ந்துருக்காரு. ஆனால் சொல்றேன் இல்லைங்க, இவரு சூசைட் பண்ணிக்கணும்னு வந்தார். இனிமேல் வாழலாமா வேண்டாமான்னு வாழ்க்கையில கடன் பட்டு எனக்கு நிம்மதி இல்லைன்னு வந்தார். அவருக்கு பகவான் ஒரு கருணை காட்டி இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து படிப்படியா தீர்வு கொடுத்துருக்காரு. அவரு இன்னும் அந்த கடன் இன்னும் கடனே இல்லாம அவருடைய குழந்தைகள் அவருடைய மனைவி இன்னும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒன்று வச்சுக்க, கோடி கோடியா சேர்த்து 4 பங்களா 4 காரு இது வாங்குறது பெருசு இல்லை. கோடியில அமர்ந்து ஈஸ்வரன் நாளுக்கு ரொம்ப பெருசு. இருந்தாலுமே நமக்கு இருக்கும் இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, நோயற்ற வாழ்வு, தேவைக்கேற்ப வருமானம், இது 5 தேவை நமக்கு. இந்த 5க்காக நம்ம போராடிதான் ஆகணும். போராடுங்க, வாழ்க்கையில போராடுறதுக்கு தான் பிறந்திருக்கும். பிறந்ததே போராடுதான். ஒரு குழந்தையை பெற்றணும்னா தாய் போராடி ஆகணும். அந்த குழந்தையை காப்பதுன்னா தகப்பன் போராடி ஆகணும். லோகத்துல எல்லாமே போராடினா தான் வெற்றி கிடைக்கும். ஒரு பையன் படிச்சா கூட படிச்சு நல்லா படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால போராடுங்க. அந்த போராடக்கூடிய குணம் இருந்தால்தான் வெற்றி நோக்கி வரும். அந்த வெற்றி படிக்கட்டில் நீங்க ஏறணும்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். ஐயோ அவன் வரானே, அவன் முகமே சரியில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அவன்கிட்ட தான் அன்பு இருக்கும், அவன்கிட்ட தான் பாசம் இருக்கும், அவன்கிட்ட தான் பரிவு இருக்கும். சாந்தமா இருப்பான், இவன் நல்லவனா இருப்பான் போலன்னா அவன் தான் குடும்பக்காரனா இருப்பான். லோகத்துல இன்னைக்கு யாருமே நம்ப முடியல. நல்ல நண்பர்கள், நல்ல சிநேகிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால உங்களுக்கு சிநேகிதன் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரர் தான், ஒவ்வொரு வீட்டுக்காரருக்கும் அவங்க வீட்டுக்காரங்க தான். அதே மாதிரி நீங்க ஆதரிக்கக்கூடிய ஒரு அன்புமயமான பிள்ளைகளுக்குள்ள ஆதரிக்க, அது மேல பாசம் செலுத்துங்க. அடிச்சு வளர்த்துறத விட பாசத்தோட உண்மையை சொல்லி வளர்த்துங்க. அவனை ஏமாத்தாம பொய் பேசாம, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும் போதே போய் ஒண்டிக்குவோம், ஒண்டிட்டு கண்டுபிடி பாருங்குவோம். அப்பயே இந்த திருட புத்தியை காட்டுவோம். இந்த பொருளை கொடுத்து எங்க இருக்கு பாருங்க சொல்லு பார்க்கலான்னு மறைச்சு காட்டுவோம். அது திரும்பி வந்து சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி தான் அது மறைக்கப்பாங்க. இந்த உணர்வுனா நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு அந்த உணர்வானது நம்ம எண்ணத்துல அப்படியே ஜெனட்டிக்கல அப்படியே குத்திடுச்சு, மானித்தரமா குத்திடுச்சு. இதுல இருந்து எப்படி மாறுறது? அப்போ நல்ல வார்த்தைகளை சொல்லணும், நல்ல சிந்தனைகளை வளர்த்திக்கணும், நல்லவர்களுடைய பாதத்தை தழுவணும். அதே மாதிரி இந்த குரு பூர்ணிமால குருவை மனசார நேசிங்க. என்னுடைய கஷ்டங்களை எடுத்து சொல்லுங்க. எத்தனையோ பேர் எனக்கு வந்து டெய்லி ஒரு 10 போனாவது வரும். குழந்தை பிறக்காதவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கடன் வாங்கினவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது கடன் கொடுத்தவன் ஓடியே போயிடுவான். எங்கேயோ வாங்கிட்டு ஓடி போனவன் அந்த பணமே இல்லாமல் நகையெல்லாம் வச்சு கொடுத்து நம்பிக்கையோட இன்னைக்கு பாவம் நடுவில் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்லபடியாக அமையும். நீங்களாம் மனசில் போடணும். ஏன்னா நாமல் மற்றவர்களுக்காக நாம் அந்த பிரார்த்தனை வைக்கும் போது நமக்காக சில பேர் பிரார்த்தனை வைப்பாங்க. இந்த மாதிரி நல்லவர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஐயா பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இன்னைக்கு கலியுகத்தில் வந்த மிகப்பெரிய கலியுக புருஷர், அது வினையை போக்கக்கூடிய வித்தகர், பாவங்களை விளக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, வினைத்திருக்கும் மகான், அவரை சித்தர், அவரை எந்த ரூபத்தில் முனி, அவர் யோகவான், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஏன்னா உங்க குடும்பத்துல ஒருத்தர் அவங்க தாத்தாவா உங்க அப்பாவா அவங்கள வீட்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அவர் இருக்கிற காலத்துல இருந்து செலவழித்து வணங்கி வரோம். 20 ஆண்டுகள் அவரோட பயணிச்சிருக்கேன். அவரை பத்தி முழுமையே தெரியும் எனக்கு. ஏன்னா கடவுள் அவதாரமா வந்திருக்கு. நம்ம சினிமாவில தான் பார்த்துருக்கோம். ராம அவதாரம், மகா அவதாரம், மகாபாரதத்தில் கிருஷ்ண அவதாரம், இந்த மாதிரி ஒரு 10 அவதாரங்களை ஒரு கதையில படிச்சிருக்கோம், இல்லை சினிமாவில் பார்த்துருக்கோம். ஆனால் நான் டைரக்டா பார்த்துருக்கேன். ஒரு உலகத்துல ஒரு அவதார புருஷன் மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு கடவுளை நேரடியாக பார்த்துருக்கோம். அந்த கடவுளுடைய அனுகரணம் கிடைக்கணும்னா அவருக்கு இந்த பழைய வைக்கிறதோ இந்த கோயில் கலாச்சாரமோ ஐயாவுக்கு பிடிக்காது. இருந்தாலும்
இது என்னுடைய ஆசையால் உருவாக்கப்பட்டது. ஐயாவுக்கு கோயில் படைக்கணும், ஐயாவுடைய இந்த சித்தாந்த தத்துவங்களை வெளியே சொல்லணும், அனைவருக்கும் மனதிலே போய் பதியணும், அவர்களும் பயன்பெறணும் என்ற நோக்கத்தோடு தான் ஐயாட்ட வேண்டி கோயிலை உருவாக்கணும். இந்த கோயிலை உருவாக்குறதுக்கு யாருக்கையும் நீங்க அன்னதானம் கொடுக்கும் கூட ஒருத்தர் யார் அன்னதானம் கொடுங்க நான் கேட்கணும், அவங்களா கொடுக்கறத வச்சுதான் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் இது மிக சிறப்பாக நடத்தணும். இது சிறப்பாக நடந்தது எப்படி நடத்தணும்னா நீங்க எல்லாருமே பயன் நடந்தே தீரணும். இது என்னுடைய ஐயாக்க போட்டிருக்க முதல் குறிப்புல என்னன்னா, யாரார் கோயிலுக்கு வராங்க, யாரார் என் காதல சொல்றாங்க, எல்லாம் நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். அவங்க அனைவருமே அடுத்த ட்ரிப்பு வரும்போது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக வாழ வேண்டும். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கலைனாலும் சில அவங்க வாழ்நாளில் ஃபுல்லாக எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுத்துருங்க. அவங்க கடைசியில் அவங்களுடைய இறப்பும் போது சந்தோஷமான சூழ்நிலையில இறப்பு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பரிபூர்ணமான ஒரு மரணம் கிடைக்கணும். அந்த மாதிரி நான் ஐயாட்ட வேண்டியிருக்கேன். நீங்களும் மனசுல போடுங்க. உங்க அக்கா மாதிரி இப்படி இருக்காங்க, இல்ல நண்பர்கள் சரியில்லை, மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நல்லவன் நாளைக்கு கெட்டவன், இன்னைக்கு கெட்டவன் நாளைக்கு நல்லவன். எல்லாருமே நல்ல ஆண்டவன் ஆத்மாவோட நம்ம படிச்சிருக்கான். இந்த ஆத்மா தான் இறைவன். எல்லா உடம்புலையும் இறைவன் குடிக்கொண்டு இருக்கிறார். அந்த இறைவனை நாம் தான் மூடி வச்சிருக்கோம். எதை வச்சு மூடி இருக்கோம்? ஆசை என்கிற போர்வையால மூடி வச்சிருக்கோம். இந்த ஆசையை எடுத்துட்டோம்னா இறைவன் மட்டும்தான் உங்க கூட இருக்கும். அந்த இறை அம்சம் உங்க கூட இருக்கும். அதுக்கு நீங்க ஏன்னா நாம போராடுறது எதுக்காக போராடணும்னா, அதிகப்படியான சொத்துக்களை சேர்க்கறது போராடுறதை விட உங்களுக்கு தேவைக்கேற்ப போராடி பாருங்க. உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு என்ன தேவையோ நீங்க மனசுல போட்டீங்கன்னா அவங்களுக்கு சேரும். அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பவர்ஸ், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சக்தி இருக்கு. அந்த சக்தியை அறியாம இருக்கும். அதை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கும். பெண்கள் எதனால அவங்க ஏமாந்துறாங்க? அவங்களுடைய சபல புத்தி, அவங்களுடைய இறக்க குணம், அவங்களுடைய ஆசை அவங்க கீழே தள்ளிடும். அதனால எல்லாமே தேவை, இந்த லோகத்துக்கு எல்லாமே தேவை. தேவையை கேட்டுதான் வாங்கி பெற்றுக்கணும். ஆனா தேவைக்கேற்ப வாங்கிப்பீங்க. தேவைக்கு அதிகமாக வாங்கும்போது ஐயா ஒருத்தர்கிட்ட அவன் ஐயாட்ட அடிக்கடி வருவான்னு ஐயா நிறைய கொடுத்துட்டாரு. அவனுக்கு வீடு இருந்தது, கிட்டத்தட்ட 4-5 கடைங்க, காரு, 2-3 காரு, 2 வேனு எல்லாம் சம்பாதிச்சிருக்கான். அப்போ ஒரு நாள் நான் போயிருந்தப்போ அந்த வேப்பம் கிட்ட இருந்தான். சாமி எல்லாமே எனக்கு போயிடுச்சு சாமி, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் தெருவில் இருக்கேன். ஏடா சாமி, அன்னைக்கு கேட்டேன், கொடுக்கறதெல்லாம் கொடுத்தேன், அதை காப்பாற்றி தெரியலன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு. உன்னை வச்சுக்க, இந்த லோகத்தில் எதுவுமே காப்பாற்ற முடியாது. இந்த உடம்பை கூட காப்பாற்ற முடியாது. உடம்பு கூட மனு திங்கணும். இயற்கை நமக்கு என்னென்ன கொடுத்ததோ, எதை பறித்து உண்டோமோ அதை எல்லாம் இயற்கை பறிச்சுக்கணும். நாம சாப்பிட்றது எதுவுமே நினைக்காது, எல்லாமே இயற்கைக்கு ஒரு நாள் போயிடும். நாம செய்கின்ற பாவ புண்ணியம் மட்டும் நமக்கு பின்னால பண்ணிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு பிறப்பை உருவாக்கிட்டே இருக்கும். அதனால நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க. இந்த குரு பூர்ணிமால ஐயாவை மனசார நேசிங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தரா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான கோயிலுக்கு போனவங்க பூராமே வேதனைகள் தான் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், கடல்ல இருப்பாங்க, வேதனைகள் இருப்பாங்க. ஏன்னா இவன் கஷ்டத்தை ஒரு கோயில சொல்ல மாட்டான், வரிசையா சொல்லிட்டு போவான். இப்படி வரிசையா சொல்லிட்டு போகும்போது இவனுடைய கஷ்டமானது இவன் மனதில் ஆழமா பாதிச்சிடும். ஆழமா பாதித்த பிறகு என்ன ஆகும்? அந்த கஷ்டத்திலிருந்து இவனே விலக முடியாது. அதெல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவனாக. மற்ற தெய்வங்கிட்ட போய் ஒரு தெய்வத்திட்ட உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க. மற்ற தெய்வங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கீங்க. இத்தனை தெய்வங்கள் லோகத்துல இருக்காங்கிறது நீங்க நல்ல ஞானிகள்லாம் கேட்டீங்கன்னா வேற தான் சொல்லுவோம். இல்லை, குல தெய்வமே குலங்கள் ஒன்று சேருவதற்காக. அப்பதான் மாமா மச்சான் ஒன்று சோறு விடுவ. அப்பதான் எல்லாத்தையும் வரவழைச்சு ஒரு குலதெய்வம் இருக்கும் பொழுது அப்பதான் சொந்த பந்தங்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் குலதெய்வம். தெய்வங்கிறது அப்பாற்பட்டது. நல்லவனுக்கு அவன் தான், கெட்டவனுக்கு அவன் தான். நம்ம காளி தேவிக்கு வெளி சூரியம் பண்றாங்கிறான். அப்ப அதையும் அந்த சாமி தான் செய்து வெளி சூரியம் பண்றதுனா அந்த காளி தேவன் பண்ணுது.
அதே காலி தானே சுடுகாடு அங்காளம்மனா இருக்குது.